அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 24 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 10, 2025. இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்தது. ஜாதகர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விரதம் அது, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ திருமணம் ஆகாதுங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, உடல்வாதியால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாதவங்களாம் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்தா அற்புத பலன்களை அவங்களால் பெற முடியும். நட்சத்திரம் இன்று காலை 8:36 வரை ஆயிலும், பின்பு மகம். திதி இன்று மாலை 7:57 சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராடம். ராசி பார்த்திங்கன்னா தனுசு மகரம். சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம், மகர ராசி மகர லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சல்களை மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது கூட சேர்த்து சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா 100% வெற்றி தேடி வரும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் வாரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த புதன் வாரைக்கு முன்னாடி 1 மணி நேரம் சுக்கிர வரும். புதன் வாரம் முடிஞ்சதும் 1 மணி நேரம் சந்திர வரும். இந்த 3 வரைகளும் சுப வரைகள். உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலாம். ஏன்னா இந்த சுப வரைகள் செய்யக்குள்ள 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினையே ஏற்படுத்தும். சூலம் வடக்கு. இன்று வடக்கு தரிசனாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது தான் சிறப்பு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் அற்புதமான நாள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனமும் இறை அருளிலே தேடும் அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களாம், இறைச்சி வைக்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அதே போல் பணம் பல வழிகளில் வரும், அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், ஒரு ஆக்கப்பூர்வமான நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. சிறப்பான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை ஏற்படுத்தி தரும். சிம்மராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரமான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படுகிற நாள். அதனால் எந்த செயல் செய்தாலும் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அதே போல் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். ஏன்னா ஏற்கனவே கன்னிராசிக்கு கண்டசனி நடந்து கொண்டிருப்பதால் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். துலா ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு இந்த நாளை சிறப்பான நாளாக அமைச்சுக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள்.
விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு உயர்வான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுடைய அறிவுத்திறன் பளிச்சிடும், மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க. சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு கீர்த்தியும் ஒரு வெற்றியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் சேர்க்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிக்கிட்ட பரிசு பாராட்டுகள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாள். மனதில் ஒரு தெளிவு இருக்காது. மனம் பல வழிகளில் அலையும். இதை செய்யலாமா வேணாமான்னு அது மனதுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் எழும். அதனால் குழப்பம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிந்தித்து நிதானமாக முடிவெடுத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயம். கும்பராசியை பொறுத்த மட்டும் அன்பு மழையில் நனையக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் நண்பர்கிட்ட இருந்தும் அன்பு அதிகமாக கிடைக்கும். வெளி வட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அலுவலகத்திலையும் அன்புக்கு பஞ்சமே இருக்காது. இன்று கும்பராசியை பொறுத்த மட்டும் மிகவும் அற்புதமான நாள், அன்பு மழையில் நனையக்கூடிய நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் உங்களை பார்த்து மற்றவங்கள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்று இருக்கும். அற்புதமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசன் துணை புரியும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.